என் நெஞ்சோ மாறுதே ஓ பார்வை என்ன துண்டாக்கி போகு. சமீபத்தில் வெளியாகி மக்களின் அன்பையும் பாசத்தையும் சம்பாதித்திருக்கக்கூடிய லோக பத்மநாபன் அவர்களின் இசை, இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான செம்பியன் மாதேவி அப்படின்ற ஒரு அருமையான திரைப்படத்தை பற்றி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அனைவருக்கும் அன்பான இனிய தமிழ் வணக்கங்கள். நான் ஹரிணி தேஷ்குமார். உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வைத்து இந்த ஒரு படத்தையுமே இயக்கியிருக்கிறார் லோக பத்மநாபன் அவர்கள். நம்ம இந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாமே பார்த்து நம்மள உண்மையான கசப்பான சில உண்மைகள் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? சோ அப்படிப்பட்ட எல்லா ஒரு கசப்பான உண்மைகள் அதிர வைக்கக்கூடிய காட்சிகளுடமே நம்ம கண் முன்ன கொண்டு வந்து நம்ம மனங்களையுமே ரொம்ப கணக்க செய்திருக்கிறார். செம்பியன் அப்படின்ற கிராமத்துல தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் தான் மாதவி. அவங்க நம்ம கதையுடைய கதாநாயகி. சோ இவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவுடைய கனவை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக கல்லூரிக்குமே படிக்க போறாங்க. அதே கிராமத்தை சேர்ந்தவர் தான் நம்ம கதாநாயகன் அவர்கள், வீரா அவர்கள். இவங்க ஒரு கோழி பண்ணை வைத்துமே நடத்தி கொண்டு வருகிறார். சோ வீரா அவர்கள் ஒருதலையாகவுமே மாதவியை காதலிக்கிறாங்க. சோ முதலில் மாதவி அந்த ஒரு காதலை மறுத்திருந்தாலும் போக போக அவங்களுடைய உண்மையான காதலை புரிந்து கொண்டு வீராவை காதலிக்க தொடங்குகிறார். இப்படி இந்த ஒரு விஷயமே வீரா அவங்க வீட்டுல தெரிய வரும் பொழுது இப்போ சாதி ஜெயிக்குமா, மனிதம் ஜெயிக்குமா, காதல் ஜெயிக்குமா அப்படின்ற பக்காவான த்ரில்லிங்கான ஒரு கிளைமேக்ஸ்லயுமே இயக்குனர் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார். மாதவி ஏன் வீராவுடைய காதலை மறுக்கிறாங்க அப்படின்றதற்கான ஒரு ஆழமான அழுத்தமான காரணத்தையுமே பிளாஷ்பேக்கோடையுமே தராங்க. இந்த ஒரு திரைப்படத்துடைய ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா பாடல்கள் தாங்க. ஆடுகளம் திரைப்படத்துல ஒத்த சொல்லால பாடல் எவ்வளவு சிறப்பாக நம்ம மனங்கள்ல இன்னும் வரைக்கும் இருக்கோ அதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அந்த பாடலை பாடிய வேல்முருகன் அவர்கள். சோ அதே ஒரு ஃபீலை தரதுக்காக பாக்குறா அப்படின்னு வேல்முருகன் அவர்கள் பாடி இந்த ஒரு திரைப்படத்துல பயங்கர ஹிட்டும் ஆச்சு. கண்டிப்பா நீங்கலாம் கேட்கணும். இப்படி யங்ஸ்டர்ஸ்க்கு பாக்குறா அப்படின்ற பாடலும், அடுத்து காத்தாடி மற்றும் ஏனோடி அப்படின்ற பாடல்கள், இது பக்காவான பயங்கரமான மெலோடி சாங்ஸ் அண்ட் இசை ரசிகர்கள் எல்லாருடைய மனங்களுமே கண்டிப்பா ரொம்ப நாள் நீடித்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை இயக்கி இசையமைத்தது மாத்திரம் இல்லாம இந்த படத்தில் நடித்தும் இருக்கிறார் கதாநாயகனாக லோக பத்மநாபன் அவர்கள். இந்த ஒரு திரைப்படத்துல நாயகனுக்கு எந்த ஒரு சீன்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா நாயகனுடைய தனித்துவத்தை காட்டாமல் இந்த கதாபாத்திரம், இந்த கதையுடைய கதாபாத்திரமாக இந்த கதையுடைய கதாநாயகனாக அவருடைய கேரக்டரை ரொம்ப அழகாவே பிளே பண்ணியிருக்கிறாரு. மேல் சாதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்திருந்தாலுமே சக மனிதர்களோடு சமமாக எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம ரொம்ப அழகாக அவருடைய கேரக்டர் ரொம்ப நேச்சுரலாகவுமே இருக்கும். நண்பர்களோடும் சரி, உறவினர்களோடும் சரி ரொம்ப பாசமாக பேசுவதாக இருக்கட்டும். இந்த சாதி வெறியர்களால தன்னுடைய காதலிக்கு நேர்ந்த கொடுமைகள் அது எல்லாத்தையுமே கண்டு அவர் கொந்தளிப்பதாக இருக்கட்டும். அவருடைய கேரக்டருமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா அந்த திரைப்படத்திற்கு எவ்வளவு அழகாக இருக்கணுமோ அவ்வளவு அழகாக அவருடைய கேரக்டரை பிளே பண்ணியிருக்கிறாரு. இந்த திரைப்படத்துடைய கதாநாயகியாக அம்சரேகா அவர்களுமே நடித்திருக்காங்க. அவங்களும் அவங்க கேரக்டர் ரொம்ப பர்ஃபெக்டா பிளே பண்ணியிருக்காங்க. சோ இந்த கதைக்கு எப்படி அழகாக நடிக்கணும் அப்படின்றதுமே புரிந்து கொண்டு அவங்களுடைய பாத்திரத்தை தன்மை புரிந்து கொண்டு கிராமத்து கதாபாத்திரம் எவ்வளவு அழகாக நேச்சுரலாக பிளே பண்ணணுமோ அதையுமே புரிந்து கொண்டு நடித்திருக்காங்க. அதுவும் இந்த இறுதி காட்சிகள் எல்லாமே கதாநாயகனை திருமணம் செய்து வாழ வேண்டும் அப்படின்னு அவங்க விருப்பத்தை தெரிவிக்கும் பொழுது அது ரொம்ப வலிமிகுந்த காட்சிகளாகவுமே இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த கிளைமேக்ஸுமே நமக்கு கொடுத்திருக்காங்க. முதல் படத்திலேயே நடிப்பு, இசை, இயக்கம் அப்படின்னு எல்லா பக்கங்களிலுமே ரொம்ப அழகாக தைரியமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய லோக பத்மநாபன் அவர்கள் நம்ம நாட்டில் ஏதோ ஒரு பக்கத்துல இப்பொழுதும் நடந்திருக்கக்கூடிய இந்த சாதி வன்கொடுமைகளாக இருக்கட்டும், அதற்கு பின்பு இருக்கக்கூடிய அரசியலாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப தைரியமாக அவர் பேசியிருக்கிறாரு. எப்படி இது போன்றக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காதலர்களும் சரி, அவங்களுடைய வருங்காலமும் சரி, அவங்களுடைய கனவுகளுமே சிதைக்கிறது அப்படின்றத ரொம்ப தைரியமாக அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்திலேயே சொல்லியிருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இப்பொழுது செம்பியன் மாதேவி திரைப்படம் ராஜ் OTTல ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக அந்த ஒரு திரைப்படத்தை பார்த்து உங்களுடைய ரிவ்யூஸுமே தாருங்கள். அண்ட் ராஜ் OTT ஆப்ல வெறும் 29 rupees மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலே நீங்க செம்பியன் மாதேவி அப்படின்ற ஒரு அருமையான திரைப்படத்தையுமே பார்க்கலாம். செம்பியன் மாதேவி அப்படின்ற திரைப்படம் மாத்திரம் இல்லாம இன்னும் பல கிளாசிக்கான தமிழ் திரைப்படங்களுமே நீங்க அங்க கண்டு கழிக்கலாம். சோ எஸ், எதுக்காக வெயிட் பண்றீங்க? உடனே போய் ராஜ் OTTல சப்ஸ்கிரிப்ஷன் பெற்று அந்த ஒரு திரைப்படத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உயிர் துடிக்குது, சடசடவென மனம் சரியுது ஓ மூச்சு தீண்டையிலே, சிலு சிலுவென மனம் குளிருது, விட விடவென உடல் நடுங்குது ஓ